இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்மை சுற்றி இருக்கிற ஒவ்வொரு மரம், செடி, கொடிகளினுடைய இலைகள் எல்லாம் வெவ்வேறு விதமான வடிவத்திலே வெவ்வேறு விதமான குணநலன்களை கொண்டு தனித்துவம் வாய்ந்திருப்பது போல இந்த உலகிலே இறைவனால் படைக்கப்பட்டிருக்கிற எல்லா மனிதர்களுமே தனித்துவம் வாய்ந்தவர்கள், பலவிதமான கருத்துக்களை கொண்டவர்கள், பலவிதமான அணுகுமுறைகளை கொண்டவர்கள். இவ்வாறு பலவிதமான கருத்துகளும் அணுகுமுறைகளையும் கண்ணோட்டங்களையும் கொண்ட மக்கள் தங்களுடைய கருத்துக்களை இருவர் அல்லது மூவரின் முன்பாக வைக்கப்படுகிற பொழுது, பல கருத்துகள் ஒன்றிணைந்து வருகிற பொழுது அந்த உறவிலே சிக்கல்கள் உருவாகின்றது. மனித வாழ்விலே உறவு என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது, அந்த உறவுகளிலே சிக்கல்கள் ஏற்படுகின்ற பொழுது அதனை நாம் எவ்வாறு சரி செய்ய வேண்டும் என்பதை இன்றைய நாளின் இறை வார்த்தை வழிபாடு நமக்கு எடுத்துரைக்கிறது. அடிப்படையிலேயே உறவிலே சிக்கல்கள் என்று பார்க்கிற பொழுது, உறவிலே விரிசல்கள் என்று பார்க்கிற பொழுது அடிப்படை காரணங்களாக நான் 2 காரணங்களை பார்க்கின்றேன். முதலிலே அவர் சொல்ல வருவதை நாம் தவறாக புரிந்து கொள்வது, இரண்டாவது முற்சார்பு எண்ணத்தை கொண்டிருப்பது. ஒருவர் எந்த கருத்தை பதிவிட வருகிறார் என்பதை நாம் முழுமையாக புரிந்து கொள்ளாமல், அல்லது ஒருவரிடமிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற செய்தியும் அவருடைய கருத்துகளையும் நாம் வேறுபட்ட கண்ணோட்டத்திலே புரிந்து கொள்வது உறவுகளிலே விரிசல் ஏற்படுவதற்கு காரணமாக அமைகிறது. இரண்டாவது முற்சார்பு எண்ணம். அந்த முற்சார்பு எண்ணம் என்று பார்க்கிற பொழுது அந்த மனிதர் சொல்ல வருகிற கருத்தை விட அந்த மனிதருக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. இந்த மனிதர் வாயிலிருந்து இந்த வார்த்தைகள் வந்தால் அவை தவறாக தான் இருக்கும் என்கிற ஏற்கனவே நம்மால் தீர்மானிக்கப்பட்ட ஒரு மனநிலையை கொண்டிருக்கிற பொழுதுதான் உறவிலே விரிசல்கள் ஏற்படுகிறது. இன்றைய நாளின் இறை வார்த்தை வழிபாடு நாம் உறவை வளர்ப்பவர்களாக, உறவில் உள்ள விரிசல்களை சீர் செய்பவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம். அவ்வாறு உறவை நாம் சீர் செய்வதிலே 4 விதமான வழிகளை இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். முதலிலே தனிப்பட்ட விதத்திலே அந்த மனிதனை அணுகுவது. இது மன இயலிலே மிகவும் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. 2 மனிதர்கள் ஒருவரோடு ஒருவர் பிரச்சனையில் இருக்கிற பொழுது தாங்களாக அமர்ந்து பேசுகிற பொழுது சுமூகமான தீர்வுகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இது குடும்ப உறவிலும் கணவன் மனைவி இடையான அந்த உறவுகளிலே விரிசல்கள் ஏற்படுகிற பொழுது 3ஆம் மனிதரின் இடையூறு இல்லாமல் அந்த கணவனும் மனைவியும் அவர்கள் பேசுகிற பொழுது அந்த உறவானது சுமூகமான உருவாக மாறுகின்றது. இரண்டாவது, அத்தகைய தனிப்பட்ட உரையாடலிலே அவர்களுக்கு தீர்வு எட்டாத பொழுது அவர்கள் 2 அல்லது 3 யார் ஞானத்தால் நிறைந்திருக்கிறார்களோ, யார் பிறரன்பு பணிகளிலே தங்களையே முழுமையாக ஈடுபடுத்தி கொண்டிருக்கிறார்களோ அவர்களினுடைய முன்னிலையிலே அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பது. 3வது வகை என்னவென்று பார்க்கிற பொழுது திருச்சபையின் தலைவர்களிடையே, திருச்சபையின் மூப்பர்களிடையே அவர்களை வைத்து அந்த உறவு விரிசல்களுக்கு அவர்கள் அந்த விடையை காண முற்படுவது. 4வது, தனிப்பட்ட உறவிலும் அந்த விடை கிடைக்கவில்லை, குழு உறவிலும் அவர்களுக்கு அடுத்ததாக அவர் திருச்சபையினுடைய தலைவர்கள் முன்னிலையிலும் அந்த உறவிற்கு அவர்கள் சுமூக தீர்வு காணாத பொழுது அவர்களை இறைவனிடத்திலே ஒப்பு கொடுத்துவிட்டு தன் பணியை செய்வது. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்விலே நாம் அடுத்தவரோடு கொண்டிருக்கக்கூடிய உறவு எந்த நிலையில் இருக்கிறது? சுமூகமான ஒரு உறவாக இருக்கிறதா, அல்லது பிரச்சனைகளும் சிக்கல்களும் நிறைந்த உறவாக இருக்கிறதா? அப்படி பிரச்சனையும் சிக்கல்களும் நிறைந்த உறவாக இருந்தால் எந்த வழிமுறையை பயன்படுத்தி அவர்களோடு நான் என் உறவை சுமூகமாக்கி கொள்ள முற்படுகிறேன் என சிந்திப்போம். உறவின் பாலங்களாக, உறவில் உள்ள சிக்கல்களை சுமூகமான முறையில் தீர்வு காண்பவர்களாக வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம். ஆமேன்.